ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம சென்னை பல்லாவரம் அப்படிங்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம். 6 கிலோவாட் ஆன்கிரிட் சோலார் சிஸ்டம் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ அதை பற்றின ஒரு ரிவ்யூ பார்க்குறது இல்லாமல் எல்லா கஸ்டமரும் எல்லா வியூவர்ஸும் வந்து நமக்கு கண்டினியூவாக கேட்குற ஒரு கமெண்ட்டு, ப்ராஜெக்ட் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு தான் சொல்லி கேட்குறாங்க. ஸோ அதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய சோலார் நாலேஜ் உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகேங்க. ஸோ ஃபர்ஸ்ட் எப்பவுமே நம்மளுடைய ஃபேவரட் பேனல்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். இன்னைக்கும் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற சோலார் பேனல் 635 வாட் பிக் ரினியூசிஸ் டாப்கான் டெக்னாலஜி. ஸோ நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கோம், டாப்கான் டெக்னாலஜி அப்படிங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஸோ நார்மலாக ஒரு மோனோபோக் வித் ஆஃப் கட் பேனல்ல இருந்து நமக்கு ஒரு நாளைக்கு 1 கிலோவாட் சோலார் பேனல் 4 to 5 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா, இந்த டாப்கான் டெக்னாலஜி சோலார் பேனல் ஒரு நாளைக்கு 1 கிலோவாட் சோலார் பேனல் 5 to 6 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணோம். ஓகேங்களா? அப்போ ஒரு நாளைக்கு இப்போ நம்ம ஒரு 6 கிலோவாட் சோலார் பேனல் போடுறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 6 யூனிட் வந்து நமக்கு எக்ஸஸாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து டாப்கான் டெக்னாலஜியில் உள்ள ஒரு பெனிஃபிட். இன்னொரு ப்ளஸ் ஒன்று சொல்லுமா, அதாவது நார்மலாக மோனோபக் வித் ஆஃப் கட் எல்லா பேனலுமே வந்து பார்த்தீங்கன்னா பி டைப் சோலார் செல்ஸால உருவாக்கப்பட்டது. ஓகேங்களா? அதுவே இங்க என் டைப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது டாப்கான் டெக்னாலஜில எந்த பிராண்ட் எடுத்துக்கிட்டாலுமே என் டைப் சோலார் செல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுல 2 அட்வான்டேஜஸ் என்னன்னா, ஒன்னு லோ லைட் ஜென்ரேஷன், அதாவது நமக்கு வந்து கிளவுடியா இருந்தா கூட நமக்கு வந்து ஜென்ரேஷன் இங்க நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? அடுத்து டீக்ரேடேஷன் ரெண்டாவது. ஸோ டீக்ரேடேஷன் அப்படிங்கிறது வந்து இந்த பேனலுக்கான லைஃப் டைம், அதாவது எல்லா பேனலுக்குமே வந்து ஒரு லைஃப் டைம் இருக்கும். இப்போ இந்த வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க இல்லையா, இந்த பேனலுக்கு 30 இயர்ஸ் வாரண்டி பீரியட் கொடுக்குறாங்க. இதை எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, 30வது வருஷம் உங்களுக்கு பேனல்ல இருந்து 85% வந்து அவுட்புட் வரும் அப்படின்னு கொடுக்குறாங்க. இந்த 15% வந்து உங்களுக்கு கம்மியாகுது இல்லையா, இதுதான் டீக்ரேடேஷன். ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா பேனலும் 27 இயர்ஸ் உங்களுக்கு லைஃப் டைம் வாரண்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இதுல எக்ஸ்ட்ரா 3 இயர்ஸ், அதாவது 30 இயர்ஸ் உங்களுக்கு வந்து லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறாங்க, அதாவது பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டி. ஸோ இதுதான் டீக்ரேடேஷன் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் வாங்க. ஸோ ஸ்ட்ரக்சர் எப்பவுமே நம்மளை சொல்லவே வேண்டாம், ஆல்வேஸ் நம்மளுடைய 3 இன்ச்சு ஸ்கொயர் டியூப் வித் இந்த சைட்ல லெக்ஸ் அதிகமாக வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஃபுல்லாக லேடர் டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ லேடர் டைப்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம டிராவல் பண்ணாலும் நம்ம கொஞ்சம் கூட பெண்ட் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக. அடுத்தது ராஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு டிசைனர் டிசைன் பண்றதை விட அடிஷ்னல் குவாலிட்டி கொடுத்து நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஆமாங்க, ஒரு 16 ஃபீட் டிஸ்டன்ஸை நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 4 ராஃப்டர் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஒரு 5.5 ஃபீட்டுக்கு ஒரு ராஃப்டர் நாங்கள் கொடுத்துருக்கோம் 2.6 mm திக்னஸ்ல. ஓகேங்களா? பர்லின். ஸோ ஈச் பேனலுக்கு 3 பர்லின் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லா வீடியோவில் சொல்லிட்டு இருக்கோம். ஆமாங்க, இந்த சைடுக்கும் நம்ம வந்து 3 பர்லின் கொடுத்துருக்கோம். இந்த ஸ்லாட்டட் பர்லின் நான் வந்து செலக்ட் பண்றதுக்கு ரீசன், எனக்கு நம்ம அந்த ஆன்டி தெஃப்ட் லாக் இல்லைன்னா இன்டர்லாக்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்டர்லாக் சிஸ்டம் நான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த டைப் ஆஃப் பர்லின் வந்து நம்ம யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஸோ எல்லா லெக்ஸுமே வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த கிராஸ் சப்போர்ட் கொடுக்குறீங்களா, இதனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா 2.6 mm திக்னஸ், 1.5 இன்ச்சு ஸ்கொயர் டியூப். ஓகேங்களா? ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஊஞ்சல் போட்டு கூட ஆடலாம், ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக நாங்கள் வந்து குவாலிட்டியில் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் நம்மளுடைய ஃபேவரட் இன்வெர்டர். ஸோ எப்போவுமே வேர்ல்டு வைட் பிராண்டடாக இருக்கணும்னு சொல்லுவோம். ஆமாங்க, இந்த சைட்டுக்கும் நாங்கள் வந்து சன்க்ரோ இன்வெர்டர் தான் சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இட்ஸ் அ வேர்ல்டு வைட் இன்வெர்டர் அண்ட் 10 கிலோவாட் இன்வெர்டர். ஃபியூச்சரில் உங்களுக்கு தேவை அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக 6 கிலோவாட் பிளான்ட்டுக்கு நாங்கள் 10 கிலோவாட் இன்வெர்டர் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்களுக்கு வந்து எவ்வளோ செலவாச்சு அப்படின்னா, ஓப்பனாக சொல்லணும்னா இந்த கஸ்டமர் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பாங்க. இந்த 3.7 lakhs செலவாச்சு. இதில் என்னென்னலாம் அடங்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பேனல், ஸ்ட்ரக்சர் அண்ட் அசசரிஸ் அண்ட் சிவில் ஃபவுண்டேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இன்வெர்டர் அசசரிஸ், ஒயரிங், எர்த்திங் எல்லாமே இதில் அடங்கிறோம். ஸோ இந்த சைட்டுக்கு நாங்கள் வந்து லைட்னிங் அரெஸ்ட்டை ப்ரிஃபர் பண்ணலை. ஏன்னா இதை விட பக்கத்தில் எங்களுக்கு டவர்ஸ், பில்டிங், ட்ரீஸ் எல்லாமே இருக்கு. ஸோ எங்களுக்கு இந்த சைட்டுக்கு தேவைப்படல. ஸோ லைட்னிங் அரெஸ்ட்டை நாங்கள் ஆட் பண்ணலை. அண்ட் செகண்ட் திங், இந்த 3.7 lakhs இல்லாமல் இந்த கஸ்டமர் அடிஷ்னலாக செலவு பண்ணக்கூடியது.
என்னன்னா ரெண்டு விஷயங்க. ஸோ இவங்களுக்கு சாங்ஷன் லோடு, ஸோ நாங்கள் செக் பண்ணும்போது இவங்களுக்கு டிஃபால்ட்டாக 3 கிலோவாட் தான் சாங்ஷன் லோடு இருந்தது. பட் இங்கே 6 கிலோவாட் டிமாண்ட் இருந்ததுனால 4 கிலோவாட் சாங்ஷன் லோடு அடிஷ்னலாக இன்க்ரீஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதுக்காக அவங்க வந்து ஒரு அமௌண்ட்டு இபிக்கு பே பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் நம்ம சோலார் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணி நெட் மீட்டர் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த நெட் மீட்டருக்கான காஸ்ட்டு 4730 rupees நீங்கள் வந்து ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த 3.7 lakhs இல்லாமல் நீங்கள் அடிஷனலாக பே பண்ண வேண்டியது வந்து இந்த ரெண்டு அமௌண்ட். ஒன்று நெட் மீட்டருக்கான அமௌண்ட்டு, இன்னொன்று தேவைப்பட்டா லோடு அடிஷ்னல் லோடுக்கான பேமெண்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த சைட்டில் கஸ்டமர் எக்ஸ்பென்ஸு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் சோலார் பேனல் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளேல 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு சோலார் போட்டு தருவோம். ஸோ தேங்க்யூ, பாய்ங்க.